எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜோபின் ஜேக்கப், வலவையூர் வேதா ஹாஸ்பிட்டல், பாலா. இப்போது நான் உங்களுடன் பேச போகும் விஷயம் மூட்டு வலி பற்றியது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 140 வயசுக்கு மேலே போனாலே எல்லாருக்கும் பொதுவாக காணப்படும் ஒரு பிரச்சனை தான் முழங்கால் வலி. முழங்கால் வலிக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கின்றன. ஆர்த்தரைட்டிஸ் காரணமாக இருக்கலாம், குழல் அழிப்பு காரணமாக இருக்கலாம், மற்ற லிகமெண்ட்டுகளின் கிழிப்பு அல்லது காயம் காரணமாகவும் இருக்கலாம். இப்படி சில விதங்களில் பல காரணங்களால் நமக்கு முழங்கால் வலி வரலாம். ஆனால் நாம் பல சமயங்களில் சிகிச்சைக்கு செல்லும்போது தோல்வி அடைவது எங்கே என்று பார்த்து முடிவெடுத்து நாம் டாக்டர்களை பார்க்குறோம், மருந்து சாப்பிடுகிறோம், பல்வேறு மருந்துகளை மாற்றி மாற்றி பயன்படுத்தி பார்க்குறோம். இவை எல்லாம் செய்த பிறகும் மருந்து சாப்பிடும்போது நமக்கு ஒரு ஓய்வு கிடைக்கிறது. ஆனால் மருந்து நிறுத்தும் போது மீண்டும் பழைய போலவே ஆகிவிடும். உண்மையில் சொன்னால் நமக்கு முழங்கால் வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பல சமயங்களில் கிடைக்கவில்லை. அது ஏன் நடக்கிறது என்பதையே நாம் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். இப்போது நாம் முழங்கால் வலியை பற்றி சிகிச்சை பெறுகிறோம். சிகிச்சைக்கு செல்லும் முன் முதல்ல நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால், எனக்கு முழங்கால் வலி ஏன் வந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டு நாம் சிகிச்சை எடுத்தால் மட்டுமே நமக்கு அதிலிருந்து ஒரு விடுபாடு கிடைக்கும். நிச்சயமாக நாம் பார்க்கலாம் முழங்கால் வலி ஏன் வருகிறது என்று நாம் பார்க்கலாம். முழங்கால் வலியை பற்றி நாம் பார்க்கும்போது அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. அப்போது எந்த காரணத்தினால் நமக்கு முழங்கால் வலி வருகிறது என்பதை முதலில் உறுதி செய்தால்தான் நாம் சிகிச்சைக்கு செல்ல முடியும். அப்போது முழங்கால் வலிக்கு நாம் பார்க்கும்போது பொதுவாக 4 நிலைகள் இருக்கின்றன. முதல் நிலை என்று சொல்வது, நமக்கு வலியோ வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது. அங்கே திரவம் மற்றும் பிற பொருட்கள் குறையும் போது முழங்காலுக்குள் நாம் நடக்கும்போது ஒரு சத்தம், கிராக்கிங் சத்தம் கேட்கும். இதுதான் முதல் நிலை என்று சொல்வது. உண்மையில் நாம் மேனேஜ் செய்ய வேண்டியதோ, அதாவது கவனம் செலுத்த வேண்டியதில்லை என்று சொல்வது முதல் நிலை தான். இந்த முதல் நிலை நம் உடல் நமக்கு தரும் ஒரு சிக்னல் தான். அதில் மூட்டு உள்ள லூப்ரிகேஷன் குறைந்து அது ஒன்றோடொன்று உரசுகிறது என்பதற்கான ஒரு சிக்னல் நமக்கு கிடைக்கும். பல சமயங்களில் நாம் அதை கவனிக்காமல் புறக்கணித்து முன்னே போய்விடும் ஒரு நிலை தான் இது. அப்படி செய்யக்கூடாது. உண்மையில் மூட்டு வலி வந்த பிறகு நாம் கவனம் செலுத்த வேண்டியது அல்ல. வலி வருவதற்கு முன்பே நமக்கு ஒரு ட்ராக்கிங் சத்தம் மட்டும் வரும் ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலையே முதல் நிலை என்று சொல்வது. அங்கே தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும், பராமரிக்க வேண்டும். அடுத்த நிலை என்று சொல்வது, நாம் அந்த சத்தம் வந்தும் மீண்டும் புறக்கணித்து முன்னே செல்வது தான். அப்படியே முன்னோக்கி நகரும்போது என்ன நடக்கும் என்றால், இந்த மூட்டுகளில் ஒன்றோடொன்று உரசி ஸ்க்ராட்ச் ஆக ஆரம்பிக்கும். இப்படி ஸ்க்ராட்ச் ஆகி முடிந்த பிறகு இயற்கையாகவே நம்முடைய உடலின் ஒரு சிறப்பு என்னவென்றால், ஏதாவது ஒரு அசாதாரணம் நம்முடைய உடலில் ஏற்பட்டால் உடல் செய்யும் ஒரு வேலை தான் இன்ஃப்ளமேஷன் ஏற்படுத்துவது. அதாவது இனி உரசி பாதிப்பு ஏற்படாமல் இருக்க, உடலை இயக்காமல் வைத்திருக்க உடல் செய்யும் வேலை இது. அங்கே தண்ணீர் சேர்க்கப்படுவது என்று சொல்லுவது. அப்போ இயற்கையாகவே நாம் நடந்து இங்கே ஸ்க்ராட்ச் வரும். ஸ்க்ராட்ச் வந்ததும் இயற்கையாகவே அங்கே ஒரு காயம் ஏற்படும். அந்த காயம் ஏற்பட்டதும் நம்முடைய உடல் செய்யும் ஒரு வேலை அங்கே தண்ணீர் சேர்க்கும். அப்படி தண்ணீர் சேர்க்கும்போது நமக்கு கடினமாக உணரப்படும், நகர முடியாமல் சிரமம் வரும். நாம் நகரும்போது நமக்கு வலி உணரப்படும். அதுதான் 2வது நிலை என்று சொல்வது. நாம் மீண்டும் கவனிக்காமல் முன்னே போகும்போது அடுத்த நிலைக்கு வரும்போது என்ன நடக்கும் என்றால், நம்முடைய அந்த முழங்கையில் ஸ்க்ராட்ச் வந்துவிடும். பிறகு நாம் நடந்து அங்கே தண்ணீர் உருவாகும். அப்போது இப்படி தண்ணீர் குவிந்து கிடந்து முன்னே போகும்போது என்ன ஆகும் என்றால், நம்முடைய முழங்கையின் பலம் என்று சொல்லப்படுவது, எலும்பு உண்மையில் எடை தாங்குகிறது என்று மட்டுமே சொல்ல முடியும். ஆனால் முழங்கையின் பலம் என்று சொல்வது ஒரு குழு லிகமெண்டுகள் தான். இப்படிச்சு ஒரு குழு லிகமெண்டுகள் தான் முழங்கையின் ஸ்ட்ரென்த் என்று சொல்வது. அப்போது இதை சுற்றி இப்படி வீக்கம் வந்திருக்கும் போது இயற்கையாக என்ன நடக்கும் என்றால், இந்த லிகமெண்டுகள் தளர ஆரம்பிக்கும். இப்படி தளர ஆரம்பித்தால் என்ன நடக்கும், நாம் நடக்கும்போது முழங்கை ஸ்லிப்பாக ஆரம்பிக்கும். இப்படி ஸ்லிப்பாகும் தான் 3வது நிலை என்று சொல்வது. இந்த 3வது நிலையில் என்ன நடக்கும் என்றால், நாம் நடக்கும்போது நம்முடைய முழங்கை திடீரென ஸ்லிப் ஆகும், ஸ்கிட் ஆகும், நாம் விழும் நிலைக்கு போகும். அதே போல் அதிகமான காயம் இங்கே ஏற்படும். அப்போது காயம் அதிகரிக்கிறது, நம்முடைய லிகமெண்ட்டுகள் தளர்கின்றன, ஸ்லிப் ஆகும்படி நீரின் அளவும் கணிசமாக அதிகரிக்கும். அப்போது நமக்கு வலி அதிகமாக இருக்கும். இது அதிகமாக இருக்கும். இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுவதையே 3வது நிலை என்று சொல்கிறோம். அதில் நாம் தொடர்ந்து முன்னே போனால் என்ன நடக்கும் என்றால், இந்த முழங்கையில் திரவம் தொடர்ந்து சேர்ந்து கிடக்கும்.
இப்படி திரவம் இருக்கும்போது நம்முடைய இந்த மூட்டு வந்திருக்கும் எலும்புகள், அதாவது மேல் எலும்பின் தலைவும் கீழ் எலும்பின் தலைப்பகுதியும் இந்த நீரில் மூழ்கி கிடக்கும். நம்முடைய ஒரு மரத்தடி நீரில் கிடந்து நாட்கள் கழிக்கும் போது அது ஊறி புடைத்து பெரியதாக ஆகும் போல நம்முடைய எலும்பும் சேர்ந்து பெரிதாக ஆரம்பிக்கும். அப்படிதான் நம்முடைய மூட்டின் வடிவமே விகுதியாகிவிடும். சிலருடைய முழங்கை பார்த்தால் தெரியும், அது விகிதமான வடிவத்தில் இருப்பதை பார்க்க முடியும். அதற்கான அர்த்தம் என்னவென்றால், அது வெறும் நீர் மட்டுமல்ல, எலும்பு தானாகவே விருந்து எலும்பின் அளவு பெரிதாகி பெரிதாகி வரும். அப்படிதான் நடக்கிறது. சிலருடைய கால்கள் இப்படி சுருண்டு வளைந்து போய்விடும். இதுதான் 4வது நிலை என்று சொல்கிறார்கள். இந்த நிலைக்கு வந்துவிட்டால் நமக்கு இனிமேல் எதுவும் செய்ய முடியாது. அந்த நிலைக்கு வந்தால் நமக்கு செய்யக்கூடியது என்னவென்று சொல்வது? எலும்பு மூட்டுகளை திறந்து அதன் எஸ்எஸ் குரோத் போன்றவற்றை எல்லாம் அகற்றி சுத்தம் செய்து மேலும் கீழும் புதிய சாக்கெட்டுகளை வைத்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் என்று சொல்லும் செய்முறைக்கு போவது மட்டுமே நமக்கு செய்ய முடியும். இதுதான் நமக்கு 4 நிலைகளாக வருகிறது. இந்த நிலையில் இதை எப்படி மேலாண்மை செய்வது கேட்டால் மிகவும் எளிமையாக நம்மால் பார்க்க முடியும். முதல் நிலையில் நமக்கு மேலாண்மை என்பது எங்கே மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டால் அது முதல் நிலையில் தான். இந்த முதல் நிலையில் நாம் திரவம் உருவாகும் சப்ளிமெண்ட்டும் மற்ற விஷயங்களும் எடுத்துக்கொண்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அது நம்முடைய மூட்டை நம்மால் பராமரித்து கொண்டு செல்ல முடியும். ஆனால் அந்த நிலையில் நமக்கு வலி அல்லது வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது. சத்தம் மட்டும்தான் இருக்கும். சரியா? ஆனால் இரண்டாம் நிலைக்கு வந்தால் அங்கே அலர்ச்சி வரும், வலி வரும். சரியா? அந்த நிலையில் நமக்கு மருந்து எடுத்துக்கொள்ளலாம். மருந்து எடுத்துக்கொண்டு நீ அலர்ச்சி குறைக்கும் வகையான ட்ரக்ஸ் மற்றும் பிற விஷயங்களை பயன்படுத்தி அதை மெயின்டைன் செய்யலாம். ஆனால் 3வது நிலைக்கு வந்தால் என்ன நடக்கும்னு பார்த்தா, திரவம் எல்லாம் வந்து தேங்கி லிகமெண்ட்ஸ் எல்லாம் தளர ஆரம்பிக்கும். இப்படி தளர ஆரம்பித்து விட்டால், லிகமெண்ட்ஸ் எல்லாம் தளர்ந்து விட்ட பிறகு நம்ம உடம்பில் ஒரு பிரச்சனை என்னவென்றால், நம்முடைய தசைகள் லிகமெண்ட்ஸ் இப்படி தளர்ந்து விட்டால் அதற்கு நமக்கு மீண்டும் வலிமை கொடுக்க வேண்டிய நிலை வரும். அப்படி மீண்டும் வலிமை கொடுக்க நமக்கு வாய் மூலம் மருந்து எடுப்பது நடைமுறையில் சாத்தியமில்லை. வாய் மூலம் மருந்து கொண்டு நம்ம உடம்புல ஒரு தசையையோ ஒரு லிகமெண்ட்டையோ மீண்டும் வலிமை பெற செய்ய முடியாது. அப்படி செய்ய வேண்டுமென்றால் நமக்கு ஆயுர்வேதத்தில் உள்ள தெரப்பி மாதிரியான விஷயங்களை செய்ய வேண்டி வரும். அதற்காகத்தான் ஆயுர்வேத தெரப்பியின் முக்கியத்துவம் என்று சொல்கிறார்கள். ஆயுர்வேத தெரப்பி செய்து நமக்கு என்ன செய்ய முடியும் என்றால், நம்முடைய மூட்டுகளையும் லிகமெண்ட்டுகளையும் வலிமை பெற செய்ய முடியும். மசில் கிளாஸ் எல்லாம் பலவீனமாக இருப்பதும் டோன் எழுந்ததையெல்லாம் நாம் மீண்டும் ஸ்ட்ரெங்தன் செய்து கொண்டு வர முடியும். அப்போது 3வது கட்டத்தில் நமக்கு மெடிசின் வேலை செய்யாது. நமக்கு தெராப்பி மாதிரியான விஷயங்கள் செய்து தான் அதை எதையாவது செய்ய முடியும். ஜாயிண்ட்டை ரீஸ்ட்ரெங்தன் செய்ய முடியும். ஆனால் 4வது கட்டத்திற்கு வந்தால் என்ன நடக்கும் என்றால், நமக்கு எதுவும் செய்ய முடியாது. காலின் வடிவம் எல்லாம் மாறிவிடும். வளைந்து விகிதாசாரமான வடிவமாகிவிடும். பிறகு அதை நாம் ஆப்ரேஷன் செய்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் என்று சொல்லும் செயல்முறைக்கு மட்டுமே செல்ல முடியும். இங்கே எனது அனுபவத்தில் வரும் நோயாளிகள் அதிகமாக ஒரு காரணம்தான். டாக்டரே, நான் பல இடங்களிலிருந்து மருந்து சாப்பிடுவேன். மருந்து சாப்பிடும்போது நிம்மதி கிடைக்கும். மருந்து நிறுத்தினால் மீண்டும் பழைய போல் ஆகிவிடும். அதற்கான முக்கிய காரணம் நாம் எந்த கட்டத்தில் இருக்கிறோம் என்று அறியாமல் நாம் சிகிச்சை செய்வதுதான் அந்த பிரச்சனை. நீங்கள் 3வது கட்டத்தில் இருந்தால் மருந்து மட்டும் கொண்டு அதை நிர்வகிக்க முடியாது. சரி, இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு முழுக்க வலி பற்றிய விஷயங்கள் புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.